அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு மகா பரணி தீபம், கார்த்திகை தீபம், விஷ்ணு கார்த்திகை என்று சொல்வார்கள். தீபம் ஏற்றும் முறையை பற்றி நாம் பார்ப்போம். குறிப்பாக கார்த்திகை மாதம் என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மாவும் ஆகும். காரணம், இந்த மலை ஒரு யுகத்தில் நெருப்பு மலையாக, ஜோதி சொரூபமாக, ஒளிமயமாக அந்த மலை இருந்ததாக ஐதீகம் கூறுகின்றன. அப்பேற்பட்ட மலை பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பு பூதத்துக்கு உரிய இடமான திரு அண்ணாமலைக்காகவும் மக்களுடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தீபங்கள் உருவாக்கப்பட்டன. அதற்கு நம்முடைய முன்னோர்களும் சித்தர்களும் முனிவர்களும் காரணம் இருந்தார்கள் என்பது உண்மை. குறிப்பாக நம் வீட்டிலும் சரி, அலுவலகத்திலும் சரி, தினந்தோறும் விளக்கேற்றி வைப்பது மிகப்பெரிய சிறப்பை தரும். காரணம், துர்சக்திகள் விலக ஒளி வழிபாடு என்பது முக்கியம். அப்படி வருடந்தோறும் தினந்தோறும் ஏற்ற முடியாதவர்கள் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமாவது தினந்தோறும் விளக்கு ஏற்ற வேண்டும். அந்த வாய்ப்பும் தவறவிட்டவர்கள் இந்த பரணி தீபம், கார்த்திகை தீபம், விஷ்ணு கார்த்திகை என்று தீபம் என்று சொல்வார்கள். அந்த 3 நாட்கள் தொடர்ந்து விளக்கேற்றி ஆண்டவனை வழிபட்டால் நம்மளுக்குள்ள வினைகள் அனைத்தும் விலகும், துசக்திகள் விலகி நல்ல சக்திகள் வீட்டில் வரும் என்பது ஐதீகம். முதலில் நாம் பார்க்க இருப்பது மகா பரணி தீபம் ஆகும். இந்த ஆண்டு 2025 செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு மேலாக வருகின்ற பரணி தீபம் என்பது மகா பரணி தீபமாகும். இந்த தீபம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தீபமாகும். இந்த தீபத்தை வீட்டை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமை மாலையில் விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. கோயில் திரு அண்ணாமலையை பொறுத்தவரையில் புதன்கிழமை காலை, அதாவது 3ஆம் தேதி காலை 4 மணிக்கு மேல் அந்த விளக்கை ஏற்றுவார்கள். அந்த ஒளி உலகத்துக்கே பொதுவான ஒளியாகும். அண்ணாமலையார் தான் ஜோதி வடிவமாக இருப்பதாக ஐதீகம் சொன்ன வழிபடி அன்று காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் திரு அண்ணாமலை கோயில் கோபுர வாசலில், கிழக்கு கோபுர வாசலில் உள்ளே உள்ள கொடிமரத்துக்கு முன்னால் இந்த அகண்ட விளக்கு ஏற்றப்படும். அதுவே அதை காண முக்கோடி தேவர்கள் வந்து பார்ப்பதாக ஐதீகம். அப்பேற்பட்ட தீபம்தான் இந்த மகா பரணி தீபமாகும். இந்த தீபத்தின் மூலமாக நாம் வீட்டில் ஏற்றினால் நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும். குறிப்பாக உடல்நல பாதிப்பு உள்ளவர்கள், மனநல பாதிப்பு உள்ளவர்கள், யமபயம் விலக இந்த யம தீபம் என்றும் சொல்வார்கள். இந்த தீபத்தை இன்று அந்த விளக்கை தயவு செய்து நம் வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த மகா பரணி தீபம் அனைவர் வீட்டிலும் உருவாகும் என்பது கடந்த கால உண்மை என்று கூறி, மேலும் இந்த தீபத்தை அடுத்து மறுநாள் வருவதுதான் புதன்கிழமை, அதாவது 3ஆம் தேதி அன்று மாலை 6 மணி அளவில் வருகின்ற கார்த்திகை தீபம் என்று, மகா கார்த்திகை தீபம் என்று சொல்வார்கள். அந்த விரத வழிபாட்டை தங்கள் விருப்பப்படி தங்கள் உடல்நலத்தை பொறுத்தவரையில் அதை பார்த்து அமைத்து கொள்ளுங்கள். இந்த தீபம் பொறுத்தவரையில் வீட்டில் விளக்கேற்றுவதும் வீட்டுக்கு வெளியே விளக்கேற்றுவதும் மிகப்பெரிய சிறப்பை தரும். இந்த கார்த்திகை தீபம் பொறுத்தவரையில் மிகப்பெரிய மன அழுத்தம் குறையும். குறிப்பாக வீட்டில் உள்ள துர்சக்திகளும் மற்ற கெட்ட பிரச்சனைகள், அதாவது தவறான எண்ணத்தை மனதில் எடுக்க வேண்டும். அடுத்தவரை கெடுக்கக்கூடாது, அடுத்தவரை ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது என்கின்ற உத்தமமான வழி அனைவரிடத்திலும் மனித நேயத்தோடு பழக வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் தன் மனதில் உள்ள அறியாமையை விலகி மெய்ஞான உருவாகி அனைவரையும் நம்முடைய தெய்வங்களாக பார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த சுபிட்சமான விளக்கு தான் நம் வாழ்க்கையின் நல்ல நிலையில் மாற்றும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த திரு கார்த்திகை தீபம் என்று சொல்வார்கள். மிக மிக உயர்ந்த உன்னதமான ஒரு விளக்கேற்றும் முறையாகும். இது உலகம் முழுவதும் நடைபெறுகிறது. நாமும் அன்று விளக்கை ஏற்றி தவறான சிந்தனையிலிருந்து விடுபட்டு நல்ல சிந்தனை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக சித்தர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த திரு கார்த்திகை தீபமாகும். 3வது, சில ஆண்டுகளில் கார்த்திகை தீபமும் பௌர்ணமி ஒன்றாக வரும். இந்த ஆண்டு 4ஆம் தேதி பௌர்ணமி தீபம், அதாவது விஷ்ணு கார்த்திகை என்று வருகின்ற காரணத்தால்
இது பெருமாள் கார்த்திகம் என்று சொல்வார்கள். இந்த தீப வழிபாடும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை நம்மளுக்கு, குடும்பத்தில் ஒற்றுமையும், மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி, தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம், மன அமைதிக்கும் இந்த தீப வழிபாடு என்பது மிகப்பெரிய சிறப்பை தரும். அனைவரும் தங்கள் வீட்டில் முடிந்த அளவுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அன்று நேரம் கிடைப்பவர்கள் வீட்டில் விளக்கேற்றி விட்டு பின்னர் கிரிவலம் செல்வதும், சிவபெருமான் கோயிலுக்கு பெருமாள் கோயில் வழிபாடு செய்வது சால சிறந்தது. மேலும் இந்த வழிபாட்டின் மூலமாக விளக்கின் செயல்பாடு எப்படி நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். குறிப்பாக குறைந்தபட்சம் 5 விளக்காவது நாம் ஏற்ற வேண்டும். மிக மிக குறைந்தபட்சம் 5 விளக்கு. இது 2 விளக்கு என்பது நம்முடைய பூஜை அறையிலும், மீதி 2 விளக்கு என்பது நம்முடைய தலவாசல் என்கின்ற படிக்கட்டிலும், 1 விளக்கு வீட்டின் உள்ளே நுழைவாயில் வைக்க வேண்டும். இது மிகவும் குறைஞ்சபட்ச விளக்காகும். மேல் இது அடுத்தபடியாக 9 விளக்கு அல்லது 21 அல்லது 27 அல்லது அதற்கு மேற்பட்ட எத்தனை விளக்கு வேண்டுமானால் உங்கள் சூழலை சக்திக்கேற்ற முறையில் அமைத்து கொள்ளுங்கள். இதில் 1 விளக்கு எப்போதுமே நெய் விளக்காக இருக்க பார்த்து கொள்ளுங்கள். நெய் விளக்காக இருந்தால் மகாலட்சுமியின் அனுகிரகம், ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த விளக்கை பொறுத்தவரையில் வீட்டில் உள்ள அனைவரும் ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் இந்த விளக்கை அனைவரும் ஏற்றலாம். இதில் குறிப்பாக விளக்கு ஏற்ற வேண்டிய ஆட்கள் என்று பார்க்கும்போது, நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டவர்கள் அல்லது நீண்ட நாள் திருமண தடையில் உள்ளவர்கள், குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் தங்கள் கையால் அந்த விளக்கை பூஜை அறையில் ஏற்றினால் மிகப்பெரிய மாற்றம் வருகின்ற கார்த்திகை தீபத்துக்குள் நடக்கும். குறிப்பாக கடனால், பகையால், நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், குடும்பத்தில் மன அமைதி குறைவாக உள்ளவர்கள், அது மேலும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவர்கள், இவர்கள் அனைவரும் இந்த விளக்கை தங்கள் கைகளால் வீட்டில் ஏதாவது ஒரு 3 விளக்காவது அவர்கள் கைகளால் ஏற்றினால் மிகப்பெரிய மாற்றம் எதிர்காலத்திலே உருவாகும் என்பது அண்ணாமலையாரின் அவருடைய ஆசீர்வாதத்தில் நடந்த உண்மை என்பதை மீண்டும் கூறி, இந்த தீப வழிபாடு என்பதை கண்டிப்பாக செய்ய முயற்சி எடுங்கள். முடியாதவர்கள் என்று யாரையும் நாம் சொல்ல வேண்டாம். அனைவரும் முடியும், அனைவராலும் முடியும். சாதாரண அகல் விளக்கு என்று நினைத்து விடாதீர்கள். ஒளிதான் உலகம், உலகம்தான் தெய்வம், தெய்வம்தான் வழிகாட்டி, அந்த வழிகாட்டி தான் வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தான் நம் எண்ணம். நம் எண்ணத்தில் அந்த எண்ணம் நம் எண்ணத்தில் அந்த செயல்பாடு வந்துவிட்டால் அது வெற்றியாக மாறிவிடும் என்பது உண்மை. அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர இந்த தீப விளக்கு ஏற்றும் முறையை தயவு செய்து வீட்டில் துவங்குங்கள். மன நிம்மதி கிடைக்கும், மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். உங்கள் வீட்டில் அனைத்து செயல்களும் சுப நிகழ்ச்சியாக மாறும் என்பது ஐதீகம் என்று கூறி, இந்த கார்த்திகை தீப பரணி மகா தீப வாழ்த்துக்களை, கார்த்திகை தீப வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்து கொண்டு, எல்லா வல்ல தெய்வங்கள் அனைவர் குடும்பத்துக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று வேண்டி, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.